அப்துல் ஹமீத் சார், குட் ஈவினிங், வணக்கம். ஜெயஸ்ரீ மாதாஜி, குட் ஈவினிங், வணக்கம் சார். குட் ஈவினிங் ஜெயஸ்ரீ மாதாஜி. பெட்டிகலோல எப்படி இருக்கு? வெயிலா மழையா? இப்ப காலநிலை ஈவினிங் முன்னாடி கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு. இப்ப ஆஃப்டர் 4 o'clock நோ ரெயின். எப்படி இருக்கிறீங்க சார்? எப்படி இருக்கீங்க? நல்லமா சும்மா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறோம். இங்க வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்னோ பனி பெய்துட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே 6 inch 6 inch குவிஞ்சிடுது. இன்றைக்கு முழுசா பனி அடிச்சு ஒரு 1 foot 1 அடி ஸ்னோ வரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க படத்துல அந்த மாதிரி மழைதான் அப்படியே ஸ்னோவா பனியா பெய்துட்டு இருக்கு, பனிக்கட்டியா. இது இங்க ப்ரோகிராம் நேத்து முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். ப்ரோகிராம் முடிச்சிட்டேன் நேற்று. வான்கூவர்ல ரொம்ப மழை, ஸ்னோ இல்ல. ஆனா வான்கூவர்ல மழை இந்த வாரம் ஃபுல்லா மழை தான். வணக்கம் ராமு, எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ராமு சார். வணக்கம் ராமு சார். சரி, நாங்க ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். பரமேஸ்வரி மேம், வணக்கம், குட் மார்னிங் உங்களுக்கு. விஜயராணி அவர்களுக்கு வணக்கம். மேலும் முகநூல் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உதயகுமார் சார், வணக்கம், குட் ஈவினிங். வணக்கம் சார். வணக்கம், குட் ஈவினிங். வாங்க, வெல்கம். தேங்க்யூ. நாங்கள் ஒரு 2 minutes தொடங்கலாம்.
குணா நேற்று அந்த கடிதம் வந்தது, அதை உங்களை கொண்டு அனுப்பிட்டு நான் பிறக்கணும் மேல் அடக்குது. மதனாதேவி ஜெயஸ்ரீ மாதாஜி வணக்கம், குட் மார்னிங். ஜெய்ஸ்ரீ மாதாஜி, குட் மார்னிங். வாங்க. சுதா சந்தானம் மேம், ஜெயஸ்ரீ மாதாஜி. சுதா அண்ட் மதனா, ரமணி எல்லோருக்கும் வணக்கம். புதுசாக சேர்ந்தவர்களுக்கு கோபிநாத், உதயகுமார், வணக்கம் லலிதா. பரமேஸ்வரி, எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். ராமு போயிட்டார் போல இருக்கு, ஜாயின் பண்ணிட்டு. பை மிஸ்டேக் லாஸ்ட் கனெக்ஷன் இருக்கார் ராமு. வணக்கம் திஷாந்தி. தனுப்பிரியன் வணக்கம், குட் ஈவினிங். ரொம்ப நாளைக்கு பிறகு ஜாயின் பண்றீங்க, நல்லது, வெல்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம், வாங்க, நாங்கள் ஆரம்பிக்க போறோம். அன்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜூம் மற்றும் முகநூல், ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் காலை மாலை வணக்கங்கள். இன்றைய தியானத்தை திருமதி அனுஷா அவர்கள் நடத்தி செல்வார்கள். தொடர்ந்து இந்த வாரம் நாம் இருதய சக்கரத்திலேயே நமது கவனத்தை கொஞ்சம் செலுத்தி கொஞ்சம் இருதய சக்கரம் பற்றிய ஆழமான கருத்துக்கள் கற்றுக்கொள்ளலாம். அனுஷா மேம், நீங்க ஆரம்பிக்கலாம். ஜெயஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் வணக்கம். நாம் அன்னையின் காணொளியை பார்த்து கூட்டாக குண்டலி உயர்த்தி பந்தம் செய்து கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it.
it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 center, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். நம்முடைய கவனத்தை உள்ளெடுத்துச் செல்வோம். நாம் முதலில் நம்முடைய நாடிகளை தூய்மைப்படுத்தி சமநிலையில் வைக்கப் போகிறோம். முதல் படி, 2 உள்ளங்கையும் பூமி தாயின் மீது, பூமி தாயிடம், பூமி தாயே, எங்கள் சூஷ்ம சரீரத்தில் உள்ள, ஸ்தூல சரீரத்தில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் பூமியின் வழியாக நீக்கிவிடுங்கள். தாங்கள் அவற்றை முற்றிலும் நீக்கிவிடுங்கள் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு நாம் அமைதியாக இருப்போம். இடது உள்ளங்கை மடி மீது, இடது நாடி சமநிலைப்படுத்துதல். அன்னையே, எங்களுடைய இடது நாடியில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் பூமியின் வழியாக நீக்கப்படட்டும். தேவையற்ற அனைத்து கடந்த கால சிந்தனைகள், எண்ணங்கள் அனைத்தும் பூமியின் வழியாக ஈர்க்கப்படட்டும். மெதுவாக நம் கவனத்தை இடது உள்ளங்கையில் எடுத்துச் செல்லலாம். அன்னையே, தங்களுடைய தெய்வீக நுண் அதிர்வுகளை நாங்கள் உணர எங்களுக்கு அருள் புரியுங்கள். எங்கள் தூய விருப்பமானது நாங்கள் எப்பொழுதும் ஆத்மாவாக இருக்க வேண்டும் என்பதே. மெதுவாக நம் வலது உள்ளங்கை மடி மீது, இடது உள்ளங்கை ஆகாயத்தை நோக்கி. அன்னையே, எங்களுடைய வலது நாடியை சமநிலைப்படுத்துங்கள். எங்களுடைய தேவையற்ற எதிர்கால சிந்தனை, திட்டமிடுதல், பயம் ஏதேனும் எங்களுள் இருந்தால் அவற்றை முற்றிலும் நீக்கிவிடுங்கள்.
எங்கள் வலது நாடியுள்ள அதிகப்படியான வெப்பத்தையும் ஆகாயத்தின் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். மிக இயல்பாக நம் கவனத்தை வலது உள்ளங்கையில் எடுத்துச் செல்லுவோம். அன்னையே, தங்களுடைய தெய்வீக நுண் அதிர்களை நாங்கள் எங்கள் வலது உள்ளங்கையில் உணர எங்களுக்கு அருள் புரியுங்கள். மெதுவாக நம்முடைய இடது உள்ளங்கை மடி மீது கவனம் நம்முடைய சுழுமுனை நாடி, மத்திய நாடி. அன்னையே, எங்களை எப்பொழுதும் சமநிலையில் வைத்திருங்கள், நிகழ்காலத்தில் வைத்திருங்கள். கவனத்தை மெதுவாக நம்முடைய முதல் சக்கரம் மூலாதார சக்கரத்திற்கு எடுத்து செல்லுவோம். அன்னையே, எங்களுக்கு ஞானத்தையும் குழந்தை உள்ளத்தையும் தந்து அருளுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய வயிற்றின் கீழ்ப்பகுதி சுவாதிஷ்டான சக்கரம். ஒவ்வொரு சக்கரத்திலும் நமக்கு எண்ணங்கள் அற்ற நிலை கிடைக்கும் பொழுது அந்த தெய்வம் வந்து அங்கு அமர்ந்து நமக்கு அருள் புரிவார்கள். ஏதேனும் எண்ணங்கள் வருமாயின் நான் மன்னிக்கிறேன்னு நம்ம சொல்லலாம். கவனம் முழுவதும் நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில், வயிற்றின் கீழ்ப்பகுதி. கவனத்தை மெதுவாக நம்முடைய தொப்புள் பகுதி, வயிற்றின் மேற்பகுதி, நாபி சக்கரம்,
கவனத்தை மெதுவாக அதை சுற்றியுள்ள பகுதி நாபி சக்கரத்தை பவசாகரம் அங்கு வைப்போம். இயல்பாக நடக்கும். இப்பொழுது நம்முடைய வலது உள்ளங்கை எடுத்து இடதுபுற இதயத்தில் வைப்போம். நாம் அனைவருக்கும் தெரியும், இங்குதான் ஆத்மா உள்ளது. அன்னையே, தங்களின் அருளால் நாங்கள் அனைவரும் தூய ஆத்மாக்கள். இங்குதான் ஸ்ரீ சிவபார்வதி வீற்றிருக்கிறார்கள். அன்னையே, நாங்கள் எங்கள் ஆத்மாவை உணர எங்களுக்கு அருள் புரியுங்கள். வலது உள்ளங்கையை மெதுவாக மடி மீது கொண்டு வருவோம். நம்முடைய இடது உள்ளங்கையை 5 விரல்களை மடித்துக் கொள்வோம். நீங்க வேணா கண்ணை திறந்து பார்த்துக்கலாம். இப்படி கை மடிச்சு இருந்தா விரல்கள் எப்படி இருக்குமோ, நடு இதய பகுதி அங்க வச்சுப்போம். இங்கதான் ஸ்ரீ துர்கா மாதா ஜெகதம்பா இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இங்கிருந்து தான் ஆன்டிபாடிஸ், நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கின்றது. இங்கு கை வைத்து இந்த இதயத்திற்கு 12 இதழ்கள் உள்ளன. நாம் 12 முறை ஸ்ரீ ஜெகதம்பா என்று உரக்க கூறாமல் நம் மனதிற்குள்ளேயே கூறலாம். நாம் மூச்சை உள்ளிழுத்து மனதுக்குள் கூறிவிட்டு பின்பு மூச்சை விடலாம். முடியாதவர்கள் வெறும் ஸ்ரீ ஜெகதம்பா ஜெகதம்பா என்று 12 முறை கூற வேண்டும். நம்ம எண்ணிக்கை முக்கியமில்லை, எவ்வளவு நம்பிக்கையுடன் இதை சொல்கிறோம் என்றுதான் முக்கியம். நம்முடைய இதய பகுதி நன்றாக வலிமை பெறும். நல்லா கை விரல்கள் எப்படி மடிச்சிட்டு இதயத்துல வச்சுப்போம். கண்களை மூடிப்போம். நம்ம டேப் பண்ணணும். ஒரு தட்டுறா மாதிரி நம்ம பண்ணணும். ஸ்ரீ ஜெகதம்பா ஜெகதம்பா மனதுக்குள்ளேயே கூறிக்கலாம். கை விரல்களை நல்லா விரிச்சுக்கலாம். நடு இதயத்துல இடதுபுற உள்ளங்கை இருக்கட்டும். அன்னையே, எங்களுக்கு ஏதேனும் பயம் இருந்தால் அவற்றை முற்றிலும் நீக்கி விடுங்கள். நாங்கள் எல்லோரிடமும் தூய்மையான அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி தாருங்கள். மனதார கேட்போம்.
மெதுவா நம்முடைய இடது உள்ளங்கை எடுத்து வலது புற இதயத்தில் வைப்போம். இங்கு ஸ்ரீ சீதாராமர் வீற்றிருக்கிறார்கள். அன்னையே, தாங்களே எங்களுள் இருக்கும் பொறுப்பு உணர்வு ஆவீர்கள். தெய்வத்தின் அருளின்றி, தங்களின் அருளின்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது. இடது உள்ளங்கையை மெதுவாக மடி மீது கொண்டு வருவோம். கவனத்தை மெதுவாக நம்முடைய தொண்டை பகுதி, மத்திய பகுதி, விசுத்தி சக்கரம், மெதுவாக நம்முடைய கவனத்தை நெற்றியின் மத்திய பகுதி, ஆக்ஞா சக்கரம், மெதுவாக நம்முடைய கவனத்தை சகசிராரம், தலை உச்சிக்குழி, நம் வலது உள்ளங்கை எடுத்து அந்த இடத்தில் வைத்து நன்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம். நன்றாக ஒரு அழுத்தம் கொடுத்துவிட்டு மெதுவாக நாம் வலது உள்ளங்கையை மடி மீது கொண்டு வருவோம். அன்னையே, எங்களுக்கு எண்ணங்கள் அற்ற விழிப்பு உணர்வு நிலை தந்து அருளுங்கள். நிர்விச்சார ஸ்திதியை தந்து அருளுங்கள். தொடர்ந்து தியானத்தில் இருப்போம்.
இதே நிலையில் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை இப்போது கேட்போம். கண்களை மெதுவாக திறந்து கொள்வோம். இந்த உரையில் அன்னை ஸ்ரீமாதாஜி சாஸ்திரார சக்கரம் மற்றும் ஆத்மா, அதாவது நமது இதய சக்கரத்தில் இருக்கும் ஆத்மா பற்றி உரையாற்றுகிறார். தமிழ் சப்டைட்டில் இருக்கிறது, பார்க்கலாம். So we should not confuse our freedom with ego. That's what I have to give you a counsel. Try to differentiate your ego from your freedom. When you are ego bound, you are a slave of your ego. When you are super ego bound, you are a slave of your super ego, of your conditioning. For example, you are born a Christian, you are a Christian. You are gone forever then. Right, you are a Christian, but what about real Christianity within you? What about your rebirth in the real sense of the word? So you become enslaved to these things, so there is no freedom. And spirit is the freedom, is the free being within us. It is detached. It cannot be killed. It cannot be blown away. It cannot be burnt away. It is eternal, Anant. It is eternal. That spirit is joy. That spirit is the source of joy. That emits joy. Joy is different from happiness and unhappiness. Ego, when it feels pampered, it feels happy. I like it, I like it. This I business is ego pampering. That is not joy, because you like to drink today and tomorrow you don't like to have a headache. It has the double side of I like and I don't like. You like something through your ego, dislike through your super ego. So it is a one coin, and they have two faces. One is happiness, another is unhappiness. Joy is beyond that. Joy is a drama. Seer is a witness. You see a drama, you know it's a drama going on. You just watch it as a drama. You are not involved, and you are seeing it and enjoying it. You are crying if you see something, you are weeping, but you know you are not that. It's a drama. Seer, the witness. Your spirit is the witness. And when you become the spirit, you become the witness. You become the witness. For example, you are seeing something through a window. There's something exists in the window, for example. Now, you enter inside the room and you see through the window. Your conditioning is like one wave arising in you as a thought which comes from the past. It rises again, another thought comes up and goes in the past. First the past thought is there, and then another future thought is there, it disappears. You see the thought rising, but you can't see the disappearing of the thought. In between that is the present. That's the place is established, that present is established when your attention becomes enlightened by the Spirit. Either you think of the future or of the past.
But I say now, at this moment, at the present, you cannot stand there because your spirit is not enlightened. Because spirit is the present. When you get your realization, you find that you are not thinking of the future or the past, you are just enjoying. Everything becomes different. The whole life becomes a drama, and the joy out of it starts coming out. And you really enjoy small things here and there. And you really understand how much joy was lost before realization. This is not your mental thing that gives you joy, but the joy pours on you from your head, just like this, a cool thing starts pouring down. As some people have a feeling of the tension rising up, it's the same way a cool sort of thing, flow of joy you feel in your whole body pours out. Sometimes this cool breeze that rises in the head also starts becoming like a fountain pouring down that joy. You look at the pictures, for example, see this star of Moses. You see David's star. You see that. When you see that, you can think about it. Or else you just watch this. Watch it and don't think. The joy of the creation of that thing, whole thing, becomes one with you. Like all the creation around, a lake is completely felt in the lake if the lake has no ripples. Completely. In the same way, all that is joy. The Creator, whosoever it may be, has put there. You get the complete joy within yourself because there is no thought. There's no barrier, no conditioning. The whole thing becomes one with you and you start feeling extremely happy, extremely joyous. A feeling which is indescribable. It is to be just enjoyed, to be felt. Like Kabira was asked, why don't you speak now? So he says in Hindi language, he's one of the terrific poets we had. He says, "Jab mast hue fir kya bole?" When I have gone into the nectar of the intoxication of the spirit, now what can I talk? There's no word. No cup can fill this joy. No words can fill this meaning. You better be with me and get it and enjoy yourself. That's all he could say. கண்களை மூடிக்கொள்ளலாம். அன்னையிடமிருந்து தொடர்ந்து நமக்கு நுண் அதிர்வுகள் வந்து கொண்டே இருக்கும். சிறிது நேரம் தொடர்ந்து தியானத்தில் இருப்போம். இசையுடன் கவனம் சகசிராரத்தில் வைத்திருப்போம். இந்த இசையானது நமது இதய சக்கரத்தை ஒளியூட்டுவதற்கும் அதில் ஆனந்தத்தை ஏற்படுத்துவதற்கும் சம்பந்தமான இசை. ராக் துர்கா அப்படி என்று சொல்வார்கள். ஒரு 10 நிமிடம். எனவே அமைதியாக தியான நிலையில் தொடர்ந்து இருந்து கவனத்தை சஹஸ்ரார சக்கரத்தில் வைத்து கண்ணை மூடிக்கொள்ளலாம். இசையுடன் தியானத்தை தொடரலாம்.
கண்களை மிக மெதுவாக திறந்து கொள்வோம். அன்னையை பார்ப்போம். அன்னையே, எங்களுக்கு இன்று இந்த கூட்டு தியானத்தை வழங்கியதற்காக தங்களுக்கு நன்றி. அன்னையே, நாங்கள் அனைவரும் எங்களுடைய ஆத்மாவை உணர்ந்து அதனுடைய ஆனந்தத்தை எப்பொழுதும் உணர வேண்டும். அதற்கு எங்களுக்கு அருள் புரியுங்கள் அன்னையே. நாம் இப்பொழுது அன்னையின் காணொளியை பார்த்து கூட்டாக குண்டலினி எழுப்பி பந்தன் செய்து கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. எல்லோருக்கும் வணக்கம். இந்த கிழமை நாங்கள் இருதய சக்கரத்தில் நமது கவனத்தை வைக்கிறோம். இருதய சக்கரத்துக்கு பிரார்த்தனை மிகவும் இதமானது. நமது இருதய சக்கரத்தை திறக்க வேண்டுமானால், நமது இருதயத்தை திறக்க வேண்டுமானால் நாங்கள் பிரார்த்தனை செய்யலாம். பிரார்த்தனை என்பது நமது இருதயத்தில் இருந்து உளமாற வருவது. இந்த உளமாற இதயபூர்வமாக வரும் எதுவும் பிரார்த்தனையே. இன்று நாங்கள் ஒரு பிரார்த்தனையை பார்ப்போம். நமது வலது கையை இடது இருதயத்தில் வைத்து இந்த பிரார்த்தனை, இதனுடைய தமிழாக்கத்தை நான் சொல்கிறேன். பிறகு நாங்கள் பிரார்த்தனையை சமஸ்கிருதத்தில் அன்னையே கூறுவதை கேட்போம். இந்த பிரார்த்தனை இடது இருதயம் நமது ஆத்மாவின் இருப்பிடத்தில் நாங்கள் வைத்து சொல்கிறோம். சொல்லும் போது இது முழு இருதயம், முழு நமது உடல் முழுவதையுமே சுத்திகரிக்க
கூடியது. இருதயத்திலிருந்து எமது குருதி எமது உடல் முழுவதும் செல்கிறது. அதுபோல் எமது இருதயத்தில் நாங்கள் பிரார்த்திக்கும் போது அந்த நுண்ணதிர்வுகள், அன்பு அலைகள் எமது உடல் முழுவதற்கும் சென்று எம்மை சுத்திகரிக்கும். இதில் நாங்கள் அந்த இறை அன்பு, எல்லாம் வெல்ல இறை அன்பிடம் கேட்கிறோம். எமது கையால், காலால், உடலால் செய்த பிழைகளை தயை கூர்ந்து மன்னியுங்கள். காதுகளால், கண்களால், எமது மனத்தால் மற்றும் எமது தவறுகளால் நாம் இழைத்தவை, இனி இழைக்க இருப்பவை அனைத்தையும் மன்னித்தருங்கள். உன்னத இறைவா ஷம்போ, கருணையின் கடலே, மீண்டும் மீண்டும் வெற்றி தங்களுக்கு. இப்பொழுது இதை நாம் சமஸ்கிருதத்தில் அன்னை கூறுவதை நாங்கள் தியானத்தில் கேட்போம். வீடியோ அன்னை இருக்க करचरणसुतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वापराधं विहितमविहितं वा सर्वमेतत्क्षमस्व। जय जय करुणाब्धे हे महासेवशम्। करचरणसुतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वापराधं विहितमविहितं वा सर्वमेतत्क्षमस्व। जय जय करुणाब्धे हे महासेवशम्। करचरणसुतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वापराधं विहितमविहितं वा सर्वमेतत्क्षमस्व। जय जय करुणाब्धे हे महासेवशम्। கையால், காலால், உடலால் செய்த பிழைகளை தயை கூர்ந்து மன்னியுங்கள். இது எமக்காக மட்டுமல்ல, எல்லோருக்காகவும் நாங்கள் பிரார்த்திப்போம். காதுகளால், கண்களால், எமது மனத்தால் மற்றும் எமது தவறுகளால் நாம் இழைத்தவை, இனி இழைக்க இருப்பவை அனைத்தையும் மன்னித்தருளுங்கள். உன்னத இறைவா ஷம்போ, கருணையின் கடலே, மீண்டும் மீண்டும் வெற்றி தங்களுக்கே. இந்த உலகில் மனித குலம் செய்த தவறுகளை மன்னித்தருளுங்கள். மனித குலத்தை இந்த உலக பிரச்சனைகள், சக்கரங்களிலிருந்து, மாயையிலிருந்து மீட்டெடுத்து வழிகாட்டுங்கள். எந்த ஒரு நாளிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் அல்லது தியானம் செல்ல கஷ்டமாக இருந்தால், இந்த இருதயத்தில் இதை நீங்கள் கையை வைத்து இந்த பிரார்த்தனையை செய்யலாம். மிக இலகுவாக நீங்கள் எல்லாத்திலும் இருந்து விடுபட்டு நீங்கள் அந்த தியான நிலைக்கு போகக்கூடியதாக இருக்கும். என்ன பிரச்சனை என்றாலும் நீங்கள் அதை விட்டு உங்களை அந்த இறை அன்புக்கு வெளிப்படுத்துங்கள். அதுவே முயற்சியின்றிய தியானம். உங்களால் முடியாவிட்டால் சரண் அடைத்து விடுங்கள்.
இந்த இல்லாமல் இறை சக்தியிடம் கேளுங்கள். எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னென்று எனக்கு வழிகாட்டுங்கள், என்னை அந்த தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள் என்று கேட்டுவிட்டு நீங்கள் உங்களை முழுதாக வெளிப்படுத்தும் பொழுது உங்கள் அன்னை குண்டலினி அந்த வேலையை உங்களுக்காக செய்வார். உங்களை தியான நிலைக்கு கொண்டு சென்று அந்த ஆத்மாவின் அமைதியையும் ஆனந்தத்தையும் நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு உணரும் பொழுது நீங்களே இப்பொழுது அந்த இறை அன்பு நுண் அதிர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுக்கூடாக அந்த இறை அன்பு பாயத் தொடங்கும். இப்பொழுதும் நாம் எமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உலகத்துக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது எமது சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மறைந்துவிடும். எமது இருதயம் திறந்து இருதயம் விரிவடையும். இப்பொழுது எல்லோரும் நீங்கள் கண்களை திறக்கலாம். இன்று புதிதாக யாரும் இணைந்ததாக தெரியவில்லை. நாங்கள் இப்பொழுது உங்களுடைய கேள்வி பதில்கள், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் செல்வோம். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க. ஷர்மிளா மேம். சொல்லுங்க ஷர்மிளா. இன்னைக்கு முழுமையா நான் உட்கார்ந்த தியானத்துல ஸ்டார்டிங்ல இருந்து இதுவரை ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. அண்ட் ஒரு ஹாப்பியான ஒரு உணர்ச்சி, ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா பாஞ்ச மாதிரி ஒரு உணர்வு நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹார்ட் தியானம் பண்ண சொல்ல எல்லாரையும், அதாவது நம்மளுக்கே தெரியாம சில தப்புங்க நம்ம சொல்ல முடியாம இருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு ரிலீஸ் ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு, ஒரு நல்ல உணர்வு வந்தது மேம். எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ண சொல்ல அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் தந்தது மேம். தேங்க்யூ மேம். மிக்க நல்ல அனுபவம் உங்களோட. அதான் எங்கட சின்ன பிரச்சனைகளுக்குள்ள நாங்கள் சிக்கி கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து வெளிவந்து எங்கட கவனத்தை உலகம் முழுவதுக்கும் நாங்கள் திருப்பினோம் என்றால் அதிலிருந்து மிக இலகுவாக நாங்கள் வெளிவந்து விடுவோம். அதற்கு இருதய சக்கரம் ஊடாக நாங்கள் அதை மிக இலகுவாக அடையலாம். கொஞ்சம் அந்த சஹஸ்ரநாமத்துல நம்ம தியானம் பண்ண சொல்ல லைட்டா கொஞ்சம் தலை சுத்தல் மாதிரி ஃபீல் பண்ணேன். அது எதுக்குன்னு எனக்கு புரியல. தலை சுத்துற மாதிரியா? லைட்டா நாட் வெரி டீப், ஒரு ஹல்காவா, மத்தலப் அது கொஞ்சம் லைட்டா ஒரு சுத்துற மாதிரி, அது லைட்டா. அது என்னன்னா உங்களோட குண்டலினி எழும்பி வந்து இன்னும் உங்களோட தலைக்குள்ள இந்த இன்னும் வந்து she is cleansing the chakras still. மணி மேடம், நம்ம அது வர்க் பண்ணலாம் இல்லையா? நம்ம எல்லாரும் சொல்லலாம், ஹம் ஷம் சொல்லலாம் 3 times. ரமணி மேடம், நம்ம எல்லாருமா சேர்ந்து ஹம் ஷம் 3-4 times சொன்னா அவங்களுக்கு தலை சுத்தல் நினைக்கிறேன். ஓகே, நீங்க வந்து உங்களையும் மன்னிச்சு எல்லாரையும் மன்னிக்கணும் ஷர்மிளா.
அது வந்து உங்களுக்கு ஆக்ஞா ஓகே சக்கரால மேம். ப்ரெஷர் இருக்கலாம், டென்ஷன் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இந்த ஆக்ஞா சக்கரை கிளியர் பண்ணா சரியாயிடும். ஓகே ஷூர் மேம். She's trying to push, she's trying to come to Sastrara by cleansing you, like Ramani said. It is actually cleansing process. But when you say hum sham, keeping your hand, உங்க கையை வந்து நெத்திர் பாகத்துல வச்சு கொஞ்சம் குனிஞ்சிட்டு பக்தியோட ஹம் ஷம் சொன்னா அந்த அது பீஜ மந்திரம் அதுல கிளியர் ஆகும். ஹம்ஷம். Hum, aham and I am the spirit. Hum. And sham means மன்னிக்கிறது. I'm shama. Shama. Manikreen. Okay, Yeah. okay. So om hum sham. அது நீங்க சொல்லிக்கல ஓம் சவுண்ட் நம்ம எல்லாருமே கை வச்சுக்கலாம் நெத்தியில, எல்லாருமே சொல்லலாம். ஓம் சொல்லிக்கல ஓம் sound and then hum and sham. அந்த சவுண்ட் நீங்க கொஞ்சம் கூட சொல்லணும். அது வந்து நடுநாடி கூடியது. சோ நாங்க எல்லாரும் சொல்லலாம் 3 தரம் ஓம் ஹம் ஷம். சோ நாங்க நெத்திலையும் கை வைக்கலாம். ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் இப்பொழுது நீங்கள் கையை எடுத்து மடியில் வைத்து இப்பொழுது நீங்கள் அந்த வித்தியாசத்தை பாருங்கள். ரைட் ஹேண்ட்ல கொஞ்சம் குளிர்வான உணர்வு மேம். கொஞ்சம் ரிலாக்ஸா நல்லா இருக்கு. அந்த வைப்ரேஷன் இம்முன்னு சொல்ல அந்த தலையில அந்த வைப்ரேஷன் நல்லா தெரிஞ்சது. ரொம்ப அதாவது எல்லாம் த்ரூ அவுட் பிரெயின் தட் வைப்ரேஷன் வென்ட். ரொம்ப நல்லா இருந்தது. நிச்சயமா ஸ்ட்ரெஸ்னால தான் சரியாயிடும். வேற क्वेश्चन இருக்கா ரமணி? பாப்போம் யாரு. சொல்லுங்க. வணக்கம், நான் கோபிநாத் பேசுறேன். சொல்லுங்க கோபிநாத். இந்த தியானம் மிகவும் அமைதியா இருந்தது, ஒரு மகிழ்ச்சிகரமான. இடது கையில என்னால குளிர்மையான உணர்வுகளை, மென்மையான உணர்வுகளை வர முடியுது. வலது கையில என்னால உணர்வுகள் வரல. வலது கை வந்து நீங்க இப்பவும் அந்த காயத்ரி மந்திரம் சொல்றீங்களா? இல்ல, நான் அதை நிப்பாட்டிட்டேன். அதை நிப்பாடுங்க. என்னது வந்து வலது இப்ப ஒவ்வொரு மந்திரமும் என்ன மாதிரி சொல்றதும் இருக்கு. காயத்ரி மந்திரம் கொஞ்சம் உங்களோட வலது நாடிய ஹீட் ஆக்கும். சோ அது நீங்க முந்தி சொன்னதாலேயா இருக்கலாம். அதான போவது சரி வந்துடும் உங்களுக்கு. சரி, மற்றது ஹலோ
ஜெயராஜ் பேசுறேன். சொல்லுங்க ஜெயராஜ் சார். இன்னைக்கு தியானம் நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த இசையுடன் தியானம் கேட்கும்போது என்ன அறியாமலே அந்த நித்திர தூங்குற மாதிரி ஒரு நிலைக்கு போயிட்டேன். இப்ப அந்த ஹம்சம் அது சொல்லியாக்குள்ள உடம்பு ஃபுல்லா ஒரு புல்லரிச்ச மாதிரி, உடம்பு பூராவே ஒரு சென்னையில உணர்ந்தேன். அது என்னடா இப்ப இன்னைக்கு மியூசிக் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தானே, அது சில நேரங்களே எங்களால சஸ்டெயின் பண்ண எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த நிலைய எங்களை தொடர்ந்து வைத்திருக்க எல்லாமே இருக்கும். அது உடல் களைப்புகள் அதுகள் இருந்தாலும் சில வேளை மற்றது அந்த நேரங்களில் நீங்க உங்களோட இடது நாடிய கொஞ்சம் நீங்க கிளியர் பண்ணினால் சில வேளை இருதயத்துல கைய வைத்து நான் ஒரு தூய ஆத்மா அல்லது இடது கைய நீங்க இடது நாடிய நீங்க கிளியர் பண்ணலாம். அது உங்களை நீங்க கொஞ்சம் விழிப்பா வச்சிருக்க பார்க்கணும். அது அது சில பேருக்கு நேச்சுரல் தான், அந்த உடம்பு களைப்பாலும் அப்படி வரும். ஆனால் அதை நாங்கள் அந்த ஒரு 10 ஒரு ஹாஃப் அன் அவர் நாங்களே எழுப்பலாம். எங்களை எழுப்பி ஒரு சக்தி மிகுந்த ஆக்கலாம். நீங்க அப்படி செய்து பார்க்கலாம். அல்லது நீங்க கொஞ்சம் கேண்டிலும் யூஸ் பண்ணலாம். அந்த மெழுகுதிரி யூஸ் பண்றது தெரியும் தானே, அதுவும் செய்யலாம். அல்லாட்டி இடது கையை மடியில வைத்து வலது கையை நீங்க பூமியில வைத்து இன்னொரு அஃபர்மேஷன்ஸ் நிறைய பவர்ஃபுல்லானது. நீங்க சொல்ல ஸ்ரீமாதிஜி அவங்கதான் எங்களை ஒரு நீங்க கண்ட ஒரு அருமையான குரு, அவர் மூலம்தான் இந்த இது எல்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ நாங்க சொல்ல அன்னியே ஸ்ரீமாதிஜி உங்கள் அருளினால் நான் எனது கவனத்தை எனது ஆத்மாவில் வைக்கும் அதிர்ஷ்டத்தை பெற்றேன். அது எங்களுடைய இடநாடியை சுத்திகரிக்கும். மிக பவர்ஃபுல்லான ஒரு உறுதிமொழி. அன்னியே அதை நாங்கள் உணர்கிறோம், உணர்ந்து சொல்கிறோம். ஸோ குருவின் ஆசீர்வாதம் அன்பு நம்மை சுத்திகரிக்கும். ஸ்ரீமாதிஜியின் அருளால் தான் நாம் எல்லோரும் இந்த எமது கவனத்தை எமது ஆத்மாவில் வைக்கும் அதிர்ஷ்டத்தை பெற்றோம். எத்தனை பேர் இந்த மாதிரியான வழிகாட்டலை ஒரு குரு ஆக நமக்கு தருகிறார்கள். இவ்வாறு திரளான மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வை கொடுத்து அவர்களை எவ்வளவு மன அமைதியை எவ்வளவு குருமார் கொடுக்கிறார்கள். ஒரே ஒரு குரு ஸ்ரீமாதிஜி அவர்களால் தான் இது முடிந்தது. இது உண்மையான நிகழ்வு இப்பொழுது உலகில் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதை நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் உடனடியாக இப்பொழுது எல்லாரும் பார்க்கலாம், உங்களோட இடது கை கூர்மையாக வந்து விட்டது. எத்தனை பேருக்கு அப்படியே வந்திருக்கு? இந்த உறுதிமொழி சொன்ன பின்பாடு மிகவும் அதிகரித்திருக்கு இடது நாடியின் வைப்ரேஷன். மணி மேடம், கோபிநாத் சாருக்கு ரைட் சைடு கிளியர் ஆகிறதுக்கு நம்ம நிறைய அவர் வந்து ஆகாஷ தத்துவத்துல தான் வச்சிருக்கோம். ரைட் கை ஸ்ரீ மாதாஜி போட்டோக்கு நேரா, லெஃப்ட் கை ஆகாஷ. சோ கோபிநாத் சார், நீங்க உங்களோட வலது நாடியை கிளியர் பண்றதுக்கு மிக பெரிய ஒரு இது நீங்க சொல்லுங்க. ஸ்ரீமாதிஜி குரு அவங்களோட நம்முடைய தெய்வீக அன்னையும் தெய்வீக குருவும். அன்னையே நீங்களே தூய ஆத்மா. அது உங்களுடைய வலது நாடியை கிளியர் பண்றதுக்கான மிகவும் சிறந்த உறுதிமொழி. ஸ்ரீமாதிஜி நீங்களே தூய ஆத்மா. என்று சொல்லும் போது அது வலது நாடி கிளியர் ஆகிறது. வெட்டது நீங்க கொஞ்சம் ஐஸ் வைக்கலாம், கொஞ்சம் ஹீட்டை குறைக்கிறதுக்கு வலது நாடியில உங்களுடைய லிவர் பக்கத்துல அல்லது வலது பக்க சுவாதிஸ்தான் ரெண்டாவது சக்கரத்திலையும் கொஞ்சம் லிவர்லயும் நீங்க ஒரு கொஞ்ச நேரம் ஐஸ் வச்சு நீங்க தியானிக்கும் பொழுது உங்களோட வலது நாடி சமநிலைக்கு வரும்.
மேலும் ஒரு விளக்கம் ஜுவராஜ். இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, ஓம் ஹம் ஷம் சொல்லிக்குள்ள நீங்க அந்த நுண்ணதிர்வுகளை நல்லா உணர்ந்தீர்கள் என்று, இல்லையா? அது அந்த ஓம் ஹம் ஷம் நல்ல பவர்ஃபுல், சிம்பிள் ஆனால் பவர்ஃபுல், அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். நாம் முன்னர் விளக்கியது போல் ஓம் என்பது நமது ஆத்ம சம்பந்தமானது, நாம் தூய ஆத்மா. ஓமில் 3 கருத்து இருக்கிறது. அது நமது படைக்கும் சக்தி, காக்கும் சக்தி மற்றும் அருளும் அளிக்கும் சக்தி. இந்த 3 சக்திகளும் சேர்ந்ததுதான் ஓம், இந்த பிரணவ மந்திரம் அப்படி என்று சொல்வார்கள். அந்த ஓம் மந்திரத்தை சொல்ல மாத்திரத்தில் நமது ஆத்மா ஆனந்தமடைந்து விழிப்படைந்து அந்த பரமாத்மாவுடன் இணையும் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஹம் ஷம், ஹம்மும் அதையே தான் சொல்கிறது. ஹம் என்றால் ஐ ஆம் த ஸ்பிரிட் அண்ட் ஐ ஃபோர்கிவ் மைசெல்ஃப், அதாவது நான் என்னையே மன்னித்துக் கொள்கிறேன் என்றும் கொள்ளலாம். ஷம் என்பது மற்றவர்களை நான் மன்னிக்கிறேன். இந்த இரண்டும் மிகவும் இலகுவான, மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள், ஓம் மற்றும் ஹம் ஷம். அதை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் அந்த விழிப்புணர்வு, ஆத்ம விழிப்புணர்வு, அந்த ஆனந்தத்தை அடைந்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் அனுபவத்தால் அறிந்து கொண்டீர்கள். மேலும் ஒரு சிறிய குறிப்பு, நாம் சொல்கிறோம் நமது ஆத்மா, அதாவது அந்த எல்லாம் வல்ல இறைவனின் ஒரு சிறிய சக்தியின் ஒரு சிறிய துளி நமது இதயத்தில் இருக்கிறது என்று. இப்போ இலங்கை போன்ற நாடுகள், இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் சமயங்கள், மதங்களில் நாங்கள் மிகவும் ஊறுபட்டவர்கள். எனவே இந்த ஆத்மா அல்லது பரமாத்மா, அந்த இறை சக்தி என்பது வெவ்வேறு பெயர்களால் வெவ்வேறு மதங்களில் அழைக்கப்படுகிறது. இந்து மதம் அல்லது சைவ மதத்தை எடுத்தீர்கள் என்றால் அது சிவன், சிவன் பார்வதி என்று சொல்கிறோம். இப்ப இஸ்லாம் மதத்தை எடுத்தீர்கள் என்றால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். நீங்கள் அந்த பாட்டு சிலருக்கு தெரிந்திருக்கும், ஈஸ்வர அல்லாஹ் தேரே நாம், இறைவனை நாம் ஈஸ்வரன் என்று அல்லது சிவன் என்று இந்து மதத்திலும், அல்லாஹ் என்று இஸ்லாமிய மதத்திலும், மற்றும் லோட் அல்லது இறைவன் என்று த லோட் அப்படி என்று கிறிஸ்துவ மதத்திலும், எல்லா மதத்திலும் சொல்கிறார்கள். அந்த எல்லாம் வல்ல இறைவனை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அந்த எல்லாம் வல்ல இறைவனின் ஒரு சிறிதான், அவருடைய சக்தியின் ஒரு சிறு துளிதான் நமது இதயத்தில் ஆத்மாவாக இருக்கிறது. நான் அந்த விளக்கத்தை அளிக்க விரும்பினேன். நன்றி சார். எனவே இது ஒரு தனிப்பட்ட மதம் சம்பந்தம் அல்ல. நாம் சில பெயர்கள் அப்படி சொன்னாலும் இது அந்த எல்லாம் வல்ல இறைவன் என்பது மதம், ஜாதி, மதம், பேதம், நாடு எல்லாவற்றையும் கடந்தது. இது பிரபஞ்ச சக்தி. அடுத்தது இதன் உண்மைகளை நீங்களாகவே உங்களுக்கு உணர்ந்து கொள்ளலாம் என்று அன்னையின் உரையில் நீங்கள் சொன்னீர்கள். நீங்கள் இயற்கையான எதை ஒன்றை பார்த்தாலும் அந்த எதிர்வினை புரியாமல் பற்றற்ற நிலையில் நீங்கள் சாட்சி பாவமாக பார்க்கும் பொழுது அதனுடைய நுண்ணதிர்வுகளை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அதே போல் எந்த ஒரு உண்மையை நீங்கள் கேட்கும் போதும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் உங்களுக்குள்ளேயே. இப்ப நாங்க கேட்கலாம், இந்த எல்லாம் வல்ல இறைவன் அவர் சிவனா, அல்லாவா, பரம்பொருளா, இயேசு கிறிஸ்து சொன்ன இறை தந்தையா, அவர்கள் எல்லாம் ஒருவரா என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுட்டு
நீங்கள் அந்த எண்ணங்கள் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது உங்கள் நுண்ணதிர்வுகளின் மூலம் நீங்கள் அதன் உண்மையை அறிந்து கொள்வீர்கள். அதே போல் தான் இப்ப ஒருவரை பார்க்கும் போதும் நீங்கள் அந்த எதிர்வினை புரியாமல் பார்க்கும் போது கூட அவர்களுடைய நுண்ணதிர்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சில பேரிடமிருந்து நல்ல நுண்ணதிர்வுகள் வரும், சில பேரிடமிருந்து நீங்கள் சூட்டை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவர்களுடைய நிலையை பொறுத்தது. அப்படி நீங்கள் அதை அறிவதற்கு நீங்கள் எதிர்வினை புரியாமல் அந்த எண்ணங்கள் இல்லாத மனநிலையில் இருக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதே மாதிரி தான் நீங்கள் குருமாரையும் இந்த இப்பொழுது சந்தையில் நிறைய குருமார் விலை போகிறார்கள். கன பேர் நிறைய காசுகள் கொடுத்து இதண்டி இருக்கிறார்கள். இந்த குருமார்கள் எல்லாம் உண்மையானவர்களா என்று நீங்கள் பொது அறிவு பகுத்தறிவு மூலமும் அறிந்து கொள்ளலாம், நுண்ணதிர்வுகள் மூலமும் அறிந்து கொள்ளலாம். இதுதான் இந்த சாயோகாவின் மகத்துவம். நன்றி கோபிநாத் மற்றும் யோகராஜ். நீங்க இப்படி அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அந்த கூட்டு தியானத்தின் முழுமையான சக்தி வெளிப்படுகிறது. இல்லாவிட்டால் நாங்கள் சும்மா உபதேசம் செய்வது போல் இருந்து விட்டு போய்விடும். இது அனுபவம் முக்கியம், அதை பகிர்ந்து கொள்வதும் முக்கியம். கோபிநாத் சார் இருக்கிறாரா? போயிட்டார். ஓகே. மற்றது சொல்லுங்க. ஸ்ரீதர் இருக்கார், ஷர்மிளா இருந்தாங்க, உதயகுமார் சார், ரம்யா நந்தினி அவர்கள். உங்கள் அனுபவம். மற்ற அப்துல் ஹமீத் சார் இருக்கார். அப்துல் ஹமீத் சார் இருக்கார். சொல்லுங்க உங்கள் அனுபவத்தை. உண்மையிலே இந்த சொல்லுங்க சார். மெடிடேஷன் வந்துட்டு ரொம்ப ஒரு இனிமையாக இருக்கு. இறை அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதாக இருக்குது. நான் வந்துட்டு மூலமாக நிறைய அந்த மாற்றங்களை நான் கண்டு கொண்டு வரேன். அத்தோட நான் அந்த சகஜயோகாவில உட்கார்ந்து மது கவனத்தை மூலாதார சக்கரத்துல செலுத்திய உடனேயும் எனக்கு 2 கையிலையும் உண்மையான அந்த ஃபீலிங் மற்றது அந்த வைப்ரேஷனை உணர்றேன். அதை நம்மளோட கவனத்தை பெஸ்டா முதலாவது அந்த மூலாதார சக்கரத்துக்கு செலுத்திய உடனே எனக்கு அந்த உள்ளங்கைகள்ல அந்த நல்ல ஃபீலிங் வைப்ரேஷனால. அப்துல் ஹமீத் சார், நீங்க ஒரு அடிப்படையிலேயே ஒரு உண்மையை இறைவனை தேடும் ஒரு தேடுதலாளி, அதாவது சீக்கர் அப்படி என்று சொல்வார்கள். அதனால்தான் உங்களுக்கு அது இந்த அனுபவம் ரொம்ப இலகுவாக கிடைக்கிறது. மற்றும் உங்கள் மூலாதாரம் சக்கரமும் மிகவும் ஸ்திரமான, அதாவது ஸ்ட்ராங் அந்த நிலையில் இருக்கிறது. அது மிகவும் நல்லது. ஏனென்றால் அந்த மூலாதார சக்கரம் ஒளியூட்டப்படாமல் இந்த தியானத்தில் முன்னேற்றம் அடைவது மிகவும் கஷ்டம். நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அந்த மூலாதார சக்கரத்தை நீங்கள் அந்த அளவுக்கு உணர்ந்து கொண்டு அது ஒரு ஒளியூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி. நீங்கள் ஒரு உண்மையிலேயே இறைவனின் அன்பை உண்மையை தேடும் ஒருவர் என்பதை அது காட்டுகிறது. நன்றி. சொல்லுங்க. இன்னொரு விளக்கம் என்னன்னு சொன்னா, அந்த சோல் வாட்டர் அந்த ட்ரீட்மெண்ட் செய்யற டைம்ல அது செய்ததுக்கு அப்புறமா நைட்ல செய்துட்டு அப்படியே தூங்கிடுறேன். மார்னிங்ல பார்த்தோன்னாக்கி எனக்கு அந்த வலது கால் பெருவிரல் அதுல இருந்து ஏதோ ஒரு வலி மாதிரி, ஒரு அது வலி என்று சொல்றதுக்கும் இல்லை, ஏதோ ஏதோ ஒன்று ஊர்ந்து போற மாதிரி அப்படியே ஒரு ஃபீலிங், ஒரு சின்ன ஒரு வலியோட வருது. அது எனக்கு மட்டும் வருதான்னு பார்த்தா எங்களோட பாப்பாவுக்கு கூட அது வருது. பாப்பா சொல்லுது எனக்கு கால் விரல் வலிக்குது அப்படின்ட்டு சொல்லுது. அது வலது கால் பெருவிரலா? ஆமா, வலது கால் பெருவிரல் என்பது உங்களோட வலது நாபி சக்கரம்.
ஸோ வலது நாபி சக்கரம் வந்து பாஸ்கர் சார், நீங்க இதுக்கு கொஞ்சம் கூட விளக்கம் கொடுக்க போறீங்களா? பாஸ்கர் சார் அல்லது மதனா தீதி, லலிதா தீதி? உங்க வீட்டுல எல்லாருக்கும் 2 பேருக்கும் அப்பா குழந்தை எல்லாருக்கும் இருக்குனாக்கா அந்த குடும்பத்துல உள்ள அந்த ராஜராஜேஸ்வரி தத்துவம் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி எனக்கு தோணுது. அது வந்து இந்த மாதிரி ஒரு வரதை தெரிஞ்சுக்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றமா தான் இருக்கும். நான் சொல்லட்டுமா? கிளென்சிங் ஆயிட்டு இருக்கு. சொல்லுங்க லலிதா, சொல்லுங்க. அமித் சார், நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணி முடிஞ்சிட்டு உங்களுடைய இடது உள்ள கையில அந்த கட்டவரில் பிடிச்சுக்கோங்க. அப்புறம் அங்க ஸ்ரீ மாதாஜி கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, என்னோட இந்த சக்கராவை கிளியர் பண்ணி கொடுங்க ஸ்ரீமா. ஏன்னா நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது குண்டலினி தாய் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த இடது கை உள்ளங்கையில வலது கட்டவரில் பிடிச்சுக்கோங்க நல்லா. அங்க அப்படியே பிரார்த்தனை இடது கையால பிடிச்சுக்கோங்க வலது உள்ள அந்த கால் அந்த விரல கட்ட வரல. அப்புறம் ரைட் கைய ஸ்ரீ மாதாஜி போட்டோக்கு நேரம் வச்சுட்டு ஆஃப்டர் த மெடிடேஷன் அப்படி வலிக்கும் போதும் பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப்டர் த மெடிடேஷன் பண்ணலாம். அங்க வந்து ஸ்ரீ மாதாஜி கிட்ட பிரார்த்தனை பண்ண என்னோட ராஜலட்சுமி சக்கராவை கிளியர் பண்ணி கொடுங்க, சுத்தப்படுத்தி கொடுங்க ஸ்ரீ மாதாஜின்னு பிரார்த்தனை. அவங்க குண்டலினி தாய் கிட்ட சொல்லலாம். அதை கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க தியானம் பண்ணிட்டு, அப்படியே கிளியர் ஆயிடும். ஏன் இந்த உள்ளங்கையில வச்சுக்கணும்னா நம்மளோட அந்த மகாகாளி சக்தி இருக்கு இல்லையா நம்மளோட இடது உள்ளங்கையில, அப்ப அவங்க வந்து இந்த வலியெல்லாம் போக்குவாங்க. அதனால நம்ம அப்படி பண்ணோம். ஓகே, அது கிளியர் ஆச்சா இல்லையான்னு நாளைக்கு எனக்கு சொல்லுங்க. மற்றது அப்துல் சார், நீங்க இந்த நாபி சக்கரத்தின் நாபி சக்கரத்தின் அஃபர்மேஷன்ஸ் இருக்கு தானே, அந்த அதுகளையும் ஒருக்க நீங்க திரும்ப பாருங்க, வலது நாபிக்குரிய அஃபர்மேஷன்ஸ். சோ அதுல கொஞ்சம் நீங்க அட்டென்ஷன் போட்டா சரி. ஓகே, பாசிட்டிவா தான் திங்க் பண்ணினேன். எனக்கு சில நேரம் நம்மள இருக்கிற எதிர்மறை சக்திகள் அல்லது தீய சக்திகள் அப்படியோ இறங்கி பெருவிரல் மூலமாக போவதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கேன். மற்றது நீங்க எல்லாரும் நீங்க இந்த உங்களோட உடல்லையோ சக்கரங்களையோ எதை ஃபீல் பண்ணினாலும் அது வந்து உங்களோட தனிப்பட்ட பிரச்சனையாகவோ தனிப்பட்ட சுத்திகரிப்பாக இருக்கலாம், அல்லது சூழலிலும் இருக்கிறது. சூழலிலும் சில சுத்திகரிப்புகள் நிகழும் உங்கள் மூலமாக, அல்லது ரெண்டும் கலந்ததாக இருக்கும். ஆனபடியால் நாங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, அது எங்களுடைய பிரச்சனை என்று நாங்கள் நினைக்க தேவையில்லை. அதை கிளியர் பண்ற முயற்சி செய்தால் சரி. அண்ட் இது வந்து தொடர்ச்சியா இருக்குங்கிறது இல்ல, இன்னைக்கு இப்படி இருக்கும் நாளைக்கு அப்படி இருக்காது, சரியாயிடும், அதுவாவே கிளியர் ஆயிடும், அதுவாவே கிளியர் ஆயிடும். அதனால இது மேல நம்ம வந்து ஐயோ இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காம அதை விட்டுட்டோம்னா அதுவாவே சரியாயிடும் அடுத்த நாள். நீங்க நாளைக்கு கொஞ்சம் கவலைப்பட தேவையில்லை. அதான் நான் அதை பாசிட்டிவா தான் திங்க் பண்றேன், ஏதோ ஒரு கெட்ட சக்தி போகுது அப்படின்றது. கிளியரா, அதாவது ஆக்சுவலா இல்லையா உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறாங்க உங்க குண்டலினி மதர் அந்த சக்கரா அந்த இடத்துல ப்ராப்ளம் நீங்க ப்ரே பண்றீங்க இல்லையா. ஒரு நிமிஷம், ஒரு புது ஒரு ஆள் மாறன் இளம் என்று இணைந்திருக்கிறார். அவர் ஒருக்கா இப்பதான் இணைந்திருக்கிறார். மாறன் இளம், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? வணக்கம். ஈழத்துல இருந்து. நீங்க எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க? நான் வந்து சொந்த ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. துபாயில் இருக்கிறேன். துபாயில இருந்தா? உங்களுடைய முகப்புத்தகம் வழியாக பார்த்து வந்தேன். சரி சரி. நீங்க நீங்க இலங்கையாளா அல்லது எந்த இடத்துல இருந்து? நான் ஈழத்தை சேர்ந்தவன். இலங்கை. ஆமா. சரியா.
உங்களோட வாங்க, பேர் இது மாறனா? உங்களுக்கு முதலாவது வகுப்பா? இது முதல் தரமா? ஆமாம், இப்பதான் இந்த குழுமத்தையும் நான் பார்க்கிறேன். சரி, ஓகே. உங்களுக்கு டைம் இருக்கா இப்ப? அப்ப நாங்க இவருக்கு ஆத்மா விழிப்புணர்வு கொடுக்கலாம். அனுஷா மேம், நீங்க கொடுப்பீங்களா? And 1 minute அந்த அப்துல் சாரோட க்ளோஸ் பண்ண அவரோட அந்த இதே ஒரு சரி, கருத்து சொல்லி கொஞ்ச நேரம் இல்லைங்க மாறன் சார், நாங்க சரி நன்றி. கொஞ்ச நேரம். அப்துல் சார், மற்றது அந்த அவங்க வலது கால் கட்டை விரல் வந்து வலது நாபி சக்கரத்துடன் சம்பந்தமானது என்று சொல்லுங்கள் இல்லையா? இந்த வலது நாபி சக்கரத்தின் தன்மைகள் வந்து நமது சுபீட்சம், பொருளாதாரம் மற்றும் நமது இந்த பணம் சம்பந்தமான தொழில் சம்பந்தமான விஷயங்கள் சார்ந்தது. அவற்றில் கூட இப்போ அது வந்து கிளியர் பண்றதால அவற்றில் கூட நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை சில வேளை உணரலாம், அல்லது அவற்றில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் விலகுவதையும் நீங்கள் சில வேளை உணரலாம். அதாவது இதில் பல கருத்துக்கள், பல காரணங்கள் இருக்கின்றன வலது நாபிக்கு. இவை சில 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 காரணங்கள். மற்றது குயிக்கா உதயகுமார் சார் கேட்டுட்டு நாங்க சார் எப்படி இருக்கு? ஹலோ, தேங்க் யூ வெரி மச். மாதாஜியோட உரையை கேட்கும்போது மாதாஜி அந்த சகஸ்ராரத்தை பற்றி சொல்லிக்கு, சகஸ்ராரத்துல இருந்து அந்த ஆனந்தம் வழியிற மாதிரி அந்த இது அது எனக்கே வார மாதிரி, அது நேரா அதை பார்த்து கொண்டிருக்க, அது எனக்கே வந்த அப்படியே குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்தேன் நான் கொஞ்ச நேரமா பார்த்து. மிக அருமை, மிக அருமை, மிக அருமை சார். சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்ல அனுபவம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. எவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு இப்படி எல்லாம் கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு கேட்கவே. ரொம்ப நல்ல முன்னேற்றம் உதயகுமார் சார். நான் உண்மையா சொல்றேன், எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் அனுபவம் கிடைக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் ஏதோ இந்த ரமணிக்கு அந்த அனுபவம் கிடைச்ச, ரமணி என்னோட வைஃப், அனுபவம் கிடைச்சதாலே அவங்க சொல்றதாலே அதை நம்பி நான் சரி பார்க்கலாம் வந்து எனக்கு 1 வருஷம் எடுத்தது இந்த மாதிரி இதன்றதுக்கு. இப்ப நீங்க எல்லாம் நீங்க இதுல எல்லோரும் பகிர்ந்து கொண்டீர்கள். ஷர்மிளா மேடத்துல தொடங்கி ஜோராஜ் மற்றும் கோபிநாத், அப்துல் சார், உதயகுமார், நீங்கள் எல்லோரும் அந்த கிருபா மேம் எல்லோரும் அந்த அனுபவத்தை சொன்னீர்கள். கேட்கும் போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம அப்படி கூட்டா சேர்றதுனால 2 மாசத்துல அந்த இதுதான் அந்த மதனாதீதி சொன்ன மாதிரி கூட்டு தியானத்தினுடைய சிறப்பு. சொல்லுங்க மதனாதீதி. கூட்டா செய்யறதுனால ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கும். கூட்டு தியானத்தின் சிறப்பும் அத்தோடு இப்ப எங்களை போல சிந்திக்கும் ஆக்களை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. உங்களை கூட உங்களுக்கும் எங்களை கண்டது மிக உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆக்களாக. ஸோ அது வந்து மிகவும் ஒரு மிக வாழ்க்கையில ஒரு நல்ல நாம் ஒரு குடும்பம் போல உணர்கிறோம். அந்த குடும்பம் இவ்வளவு பலத்தை தரும் எங்களுக்கு. ஒரு பிரச்சனைன்னா உடனே ஓடி வரலாம், ஒருவர் தீர்த்து விடுவார். இப்ப எங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம், நாங்களே தீர்க்கக்கூடியதா இருக்கும். சில நேரங்கள்ல முடியாம இருக்கு, உடனே நாங்க இன்னொரு யோகிட்ட போனோம்னா அவ்வளவு சொன்னதுதான் ஜஸ்ட் சொல்லிவிட்டால் சரி, அது முடிந்து, அது உடனே தீர்ந்து விடுகிறது. அப்படி நம்ம பிரச்சனை இருக்குல்ல, நம்ம பிரச்சனையை சொல்லும் போது யோகிஸ் கிட்ட சொல்லும் போது அது குண்டலினி மதர் அதை கேட்பாங்க. அப்ப நம்ம எல்லாருக்குமே அதை கிளியர் பண்ணிக்கலாம். சொன்னா மட்டுமே போதும், உடனே அவர்களுடைய அந்த தூய கவனம் எங்களில் விழுந்த உடனேயே பிரச்சனைகள் போய் விடுகிறது. ஸோ இவ்வாறான அதிர்ஷ்டத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு நன்மையா ஒரு உண்மையான குரு, அதோடு அந்த குலாம் கூட்டு, அந்த உண்மையான கூச்சப்படாம சொல்லிடலாம் பிரச்சனை என்னன்னு சொன்ன உடனே அது எத்தனையோ பேட்ட இதுல இருக்கிற எத்தனையோ பேட்ட கவனத்துக்கு வந்த உடனே அது தானா விலகுறது.
மிக்க சந்தோஷம். எல்லாரும் நல்ல அனுபவங்கள் கிடைக்குது உங்களுக்கு. சோ இப்ப மாறன் போயிட்டார். அவருக்கு இன்டர்நெட் பிரச்சனை வந்து போய் கொண்டிருக்கார். பாப்போம் அவர் வருவார் நினைக்கிறேன். அவரோட போன் நம்பர் வாங்கலாமா இருந்து அவர் வந்தா வாங்கலாம். மேலும் முகநூலில் இணைந்திருப்பவர்களின் கருத்தை அறிய தருகிறேன். திஷாந்தி சொல்லி இருக்கிறார், அருமையாக இருந்தது, ஆனந்த சிவம் நன்றாக இருந்தது அப்படின்னு வணக்கம் என்று போட்டிருக்கார். மேலும் சரஸ்வதி அவர்களும் மிக மகிழ்ச்சியாக இருந்தது, அருமை அப்படி என்று அவரது அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். நன்றி. உங்கள் அனுபவம் எங்களுக்கு தெரிவது மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் நாம் நமது வகுப்புகளை உங்களுக்கு பயனுள்ளவாறு அமைக்கலாம். இது நாங்கள் நமது அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு மேலாக உங்களுக்கு அந்த அனுபவத்தை தருவதற்கு முயற்சிக்கிறோம். எனவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்வது மிகவும் நன்மை, மிகவும் நல்லது. எங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். இதில் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், அமைக்க உங்கள் கருத்து மிகவும் முக்கியமானது. மற்றது ஃபேஸ்புக்ல கொஞ்சம் புது ஆட்கள் பார்க்கிறார்கள் போல் இருக்குது. அந்த கிளாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா கொடுங்க. நமது வாராந்த வகுப்புகள் திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு இலங்கை இந்திய நேரப்படி மாலை 7 மணி. இதே ஜூம் லிங்க், இதே ஃபேஸ்புக் லிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஜூம் வழியாக முடியுமானால் இணையங்கள், நேரடியாக பேச வசதியாக இருக்கும். மற்றும் இது தவிர ஒரு 8 வகுப்புகள் தொடர்ந்து பங்கு பற்றுபவர்களுக்காக நாங்கள் செவ்வாய், வியாழன் காலை 5:30 மணி இந்திய இலங்கை நேரம் காலை 5:30 மணிக்கும் ஒரு அமைதியான தியானம், அதில் கலந்துரையாடல் அதுகள் எல்லாம் கிடையாது, ஒரு 45 நிமிடம் அமைதியான தியானம் செவ்வாய், வியாழனில் வைக்கின்றோம். புதிதாக வந்தவர்களுக்கு அது நீங்கள் ஒரு 4-5 வகுப்பு என்றாலும் கலந்த பின்பு அதில் வருவது கூட பயனுள்ளதாக. மேலும் இதில் நம்முடன் எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்ற விவரங்கள் இருக்கின்றன. நாம் 5 தொண்டர்கள் அவர்களது வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்திருக்கிறார்கள். இதில் மிஸ்ஸஸ் ரமணி அவங்க ஒரிஜினலி ஸ்ரீலங்கன். ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க அவங்க கூட தொடர்பு பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில். அந்த நம்பர் அவங்க இப்போ யூஎஸ்ல இருக்காங்க, ஆனால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். அதை தவிர மேலும் மிஸ்டர் தீபக், மிஸ்ஸஸ் லலிதா மேம் இப்போ இங்கே ஜூமில் இருக்காங்க. மிஸ்ஸஸ் மதனா மேம் இருக்காங்க ஜூமில். பாஸ்கர் சார் இருந்தார், அவர் போயிட்டார். அவங்க எல்லாம் தொண்டர்கள். இவர்கள் 4 பேரும் ஒரிஜினலி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், ஆனால் வெவ்வேறு இடங்களில் தற்போது வசிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் நேரத்தை நமக்காக தருகிறார்கள். நன்றி. எனவே இந்த நம்பர் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இமெயில் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம், srilanka.sahajayoga@gmail.com. மேலும் நாம் ஒரு ஃபேஸ்புக் குரூப், முகநூல் குரூப் குழு ஒன்றும் வைத்திருக்கின்றோம். அந்த குரூப்பினுடைய பெயர் ஸ்ரீலங்கா மெடிடேஷன் குரூப் தமிழ். அதில் நீங்கள் இணைந்து கொண்டாலும் நம்முடன் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் இப்ப ஃபேஸ்புக்கை நிறுத்தலாம். அதற்கு முன்னர் மீண்டும் நமது அடுத்த வகுப்பு ஞாயிறு அல்ல, வரும் புதன்கிழமை மாலை 7 மணிக்கு மற்றும் செவ்வாய்க்கிழமை காலை 5:30 மணிக்கு அந்த தொடர்ந்து பங்கு பெற்றவர்களுக்கான அமைதி தியானம் இருக்கிறது. புதிதாக வந்திருப்பவர்கள் புதன்கிழமை மாலை 7 மணிக்கு இணைந்து கொள்ளலாம். நாம் தொடர்ந்தும் இதய சக்கரம், புதன்கிழமை மீண்டும் இன்னும் ஆழமாக இருதய சக்கரத்தை பற்றி, இந்த இருதய சக்கரம் மிகவும் முக்கியமானது, நமது ஆத்மா குடிகொண்டிருக்கும் இடம். இன்னும் சில ஆழமான கருத்துக்கள் வருகிற புதன்கிழமை நாம் பார்க்கலாம். எனவே ஃபேஸ்புக் அன்பர்களே, தொடர்ந்து வருபவர்களை நாம் செவ்வாய்க்கிழமை காலை 5:30 மணிக்கும், புதிதாக வருபவர்களை புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.